அம்மா கூட பரவாயில்ல பாத்துக்கோ. எங்க அம்மா எல்லாம் வந்தாங்கன்னா என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியல, பயமா இருக்கு. சைலண்ட். ஹலோ. சொல்லுங்க. இப்பவே வா. சரி. வரேன். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு. நீங்க எல்லாரும் சைலண்டா இருங்க, சரியா? யாரோட பேரண்ட்ஸாவது வந்தாங்கன்னா மீட்டிங் ஹாலுக்கு கூட்டிட்டு வாங்க, புரியுதா? சரி டீச்சர். லீடர் யாரு? டீச்சர் நான் தான். சரி, முன்னாடி வந்து கவனிச்சிட்டு நின்று யாரும் பேசுனாங்கன்னா பேர் எழுதி வை, புரியுதா? சரி டீச்சர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். டீச்சருக்கு யாரு போன் அடிச்சிருப்பாங்க? உங்க தாத்தா. உன்கிட்ட ஏதாவது நான் கேட்டேனா? உன் வேலை என்னமோ அது மட்டும் பாத்துட்டு இருக்கியா? தேவையில்லாம நான் பேசல எதுக்கு இடையில வர்றியா? அப்படிதான் வருவேன். நீ என்ன உனக்குள்ளவா பேசிட்டு இருக்க? நீ பேசுறது எனக்கு காது கேட்கத்தானே செய்யுது. அப்ப நான் அதுக்கு பதில் சொல்லதான் செய்வேன். சரியான திமிருதான் நீ. உன்னை பார்த்ததே எனக்கு எரிச்சலா இருக்கு. அப்ப பாக்காத. அம்மா, டீச்சர் போய் 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த கிளாஸ்ல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிட்டு. கொஞ்சம் அமைதியா தான் இருங்களா? தீபி, இவளு பாரு என்கிட்ட பேசிட்டே இருக்கா. பேசாம பேரல்டி எண்டி போட்டு வை. அமைதியா இரு மீனு, நீயும் தானே பேசுன. சரியான ஆளுதான் நீ. எத்தனை வாட்டி நான் லீடரா இருக்கேல உன் பேர எழுதாம இருந்திருக்க. எதுக்கு எழுதாம இருந்த? நல்லா வேணும் உனக்கு. சரி அமைதியா இருங்க, இதான் லாஸ்ட். இனிமே யார் பேசினாலும் பேர் எழுதுவேன். இந்த வேற இரிச்சப்படுத்துது, மூஞ்சுக்கு நிறைய ஆட்டிக்கிட்டு. பூமாரி, நான் யாருக்கிட்டயுமே பேசல தீபி. நீ யாருக்கிட்டயும் பேசாம தான் இப்ப எனக்கு சவுண்ட் வந்துச்சா நீ பேசுறது? ஏய் லூசு, என் மூஞ்சுக்கு நிறைய ஒண்ணு ஆடிட்டு இருந்துச்சு, அதுதான் நான் சொன்னேன். அதான் பேசனில, கிட்டேயாவது பேசனில, அப்படிதான் எழுதுவேன் பேர. நான் வேற யாருக்கிட்ட பேசினேன் நீ பேர் எழுதுற? உடனே அழி என் பேர. அதெல்லாம் அழிக்க முடியாது, அமைதியா இருந்தா நானே அழிப்பேன். ஓவரா என்கிட்ட பேசணும்னா இண்டு போட்டே போவேன். யார் பேர்லாம் எழுதி வச்சிருக்க? அது இதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? சொல்ல, சும்மா சொல்லு. யார் பேர்லாம் எழுதி வச்சிருக்க? பூமாரி பேர் மட்டும் தான் எழுதியிருக்கேன். என்ன அடுத்து உன் பேர் வரணுமோ? அது எப்படி நீ பூமாரி பேர் மட்டும் எழுதலாம்? பேரையும் எழுது. அறிவில்ல உனக்கு? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. பேரெல்லாம் யார் எழுதுவா? அப்ப பூமாரி பேர் எதுக்கு எழுதுனியா? பூமாரி பேசினா அதனால எழுதுனேன். ஈயும் தான் பேசிச்சு, அப்ப பேரையும் எழுது. இது நீ என்ன சொல்ற? கரெக்டா தான் பூமாரி சொல்றேன். அவ உன் பேர் எழுதி வச்சிருக்கல்ல, உனக்கு நேரம் வந்து கீக்கின்னு சத்தம் போட்டு ஆட போய் தானே நீ விரட்டத்துக்கு பேசின. அப்ப அவ பேரையும் எழுதணும்ல. ஐயோ கஷ்டம்பா. ரொம்ப கஷ்டமா இருந்தோம்னா வீட்டுக்கு போ. இங்க பாரு தீபி, நான் அமைதியா தான் இருந்தேன். என் வாய் ஏதாவது அசைஞ்சுதா? என்கிட்ட வந்து மிது பேசுறான். எம்மோ சைலண்டா இருங்களா? ஏன் இந்த கிளாஸ்ல இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. பச்சா கடுப்பா இருக்கு வர வர லீடரா இருக்கிறதுக்கு. ஓ அப்படியா? சரி, டீச்சர் வரட்டும், நீ அப்புறமா சொல்லிடு கடுப்பா இருக்குன்ட்டு. உன்னை மாத்தி விட்டுருவாங்க. அது எப்படி நான் சொல்வேன்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்பதானே சொன்னேன் கடுப்பா இருக்குன்ட்டு, அது டீச்சர் கிட்ட சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. என்கிட்ட பேசினாலும் இப்ப பேர் எழுதுவேன். தேவையில்லாம என்கிட்ட பேசாத. இங்க தீபி அக்கா, பூமாரி அக்கா யாரு? அம்மா உள்ள வந்தில்ல? கதவை தட்டிட்டு வரக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு வர்ற. பூமாரி அக்காவையும் தீபி அக்காவையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்களாம். அதனால எங்க டீச்சர் சொல்லி விட சொன்னாங்க. அதுக்கு தான் வந்தேன். அம்மா நான் தெரியாம தான் அக்கா. நீ என்ன டீச்சரா? ரொம்ப ஓவரா பேசுற. நான் ஒன்னும் டீச்சர் கிடையாது, ஆனா நான் இந்த கிளாஸோட லீடர். அதுக்கு என்ன, நான் கூட தான் எங்க கிளாஸுக்கு லீடரு. நான் என்ன ஒண்ணு மாதிரியா இருக்கேன்? ஐயா நீ எல்லாம் லீடரா? என்ன ஜீவா பாயிண்ட் இருக்க? யாரோ பாக்குறதுக்கு வந்திருக்காங்களா? அந்த 2 அக்காவே அனுப்பு வெளியே. அது 2 நானும் பூமாரியும் தான். என் பேரு தான் தீபி. இது கூட உனக்கு தெரியல? 8A கிளாஸ் லீடர் யாருன்னு கேட்டோம்னா நாளைக்கு நீ சொல்லணும்ல தீபி அக்கான்ட்டு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ என் பேரை. மூஞ்சி திமிர பாரு இவனுக்கு. இவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. துணை லீடர் ஒண்ணுதான். துணை லீடரா? யாரு தீபி? நீதான் துணை லீடர். முன்னாடி வந்து நின்னு கவனி, சரியா? நானும் பூமாரி இப்ப போயிட்டு வந்துருவோம். அப்படியா? நானா துணை லீடர்? ஐயோ கேக்குறதுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. சகிக்கல. கண்ணு மூடிக்கோ. இப்பவே வந்து முன்னாடி நின்னு பாக்க, சரியா? நீ அத பத்தியும் கவலைப்படாத. போயிட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் சரி, லாட்டா வந்தாலும் பரவாவே இல்ல. நீ நல்ல டீச்சர் கிட்ட பேசிட்டு வா. என்ன? சரி பூமாரி வரைய போவோம். சரி தீபி. சித்தி எங்க அம்மா வரல? இல்ல தீபி. ஏன் நான் வந்தா என்ன? அதுக்கு இல்ல, எங்க அம்மா வந்தாங்கன்னா டீச்சர் சொல்வாங்கல்ல நான் லீடர்ன்ட்டு, அதுக்கு தான் கேட்டேன். ஆமா பெரிய லீடர். சரி வா, டீச்சர் எங்க இருக்காங்க? அங்கதான் இருக்காங்க, வாங்க. தீபி டீச்சர் இங்க தானே இருக்கேன்னு சொன்னாங்க. புது டீச்சரை காணுமே. என்னம்மா இங்க கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? டீச்சர் எங்களுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், அதனால எங்க அம்மா இல்லனா சித்தி யாரையாவது கூட்டு வர சொன்னாங்க.
அதனால கூட்டிட்டு வந்திருக்கோம். டீச்சர் காணோம். ஓ அப்படியா, புது டீச்சர் கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அவங்களுக்கு இப்போ தான் ஒரு அர்ஜென்ட்டாக ஃபோன் வருதுன்ட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. ஓ அப்படியா, அப்போ அவங்கள பார்க்க முடியாதோ? இல்லை இல்லை, அவங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் வருவாங்க. நீங்கள் வேணா போயிட்டு வர முடியுமா? ஐயோ, வீடு வேற கொஞ்சம் தூரம்ல இருக்கு, போயிட்டுலாம் வர முடியாது. எப்படி படிக்கிறாங்கன்ட்டு கேட்டுட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். உங்களுக்கும் கிளாஸ் தானே, சொல்லுங்க நீங்கள். பூமாரி நல்லா படிக்கிறா, படிப்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. டிபி கொஞ்சம் கம்மி தான், அது தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி வேற சேட்டை எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களா கிளாஸ்ல? பரவாயில்ல, முன்னாடி ஒரே ஒரு லீடர் மட்டும்தான் இருந்தா, அதனால ஒரே சேட்டை ஒரே சண்டை இந்த கூட்டமாக கிடந்தது. இப்போ வாரத்துக்கு ஒரு லீடர் மாற்றி விட்டதுக்கப்புறம் சேட்டை சண்டைலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டீச்சர் நான் இப்போ எப்படி கிளாஸை கவனிக்கன்ட்டு எங்கள் சித்திக்கிட்ட சொல்லுங்க டீச்சர். தீபி தானே, பரவாயில்ல, நல்லா தான் கவனிக்கிறா. ஆனால் என்ன, அவளே ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வர மாட்டேங்கிறா, மற்ற பிள்ளைங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு சிரிச்ச? தீபி நான் சிரிக்கல சித்தி. சித்தி எல்லாம் ஒன்றும் சிரிக்கல, உன் வாய்ஸ் தான் நல்லா கேட்டுச்சு எனக்கு. என்ன ரொம்ப திமிரு கூடுதோ? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் லீடர் ஆனது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான் டீச்சர் முன்னாடி நல்லா சிரிக்கிறேன். தீபி சத்தியமா நான் சிரிக்கல, சித்தி தான் சிரிச்சாங்க. சிரிச்சிட்டு பழைய சித்தி மேல போடுறியா? எங்க அம்மா மட்டும் இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயா, உன்னை ஒரு வழி பார்த்திருப்பேன். நீ வேணா சித்தி கிட்டே கேட்டு பாருப்பா. நான் சிரிக்கலன்னு சொல்றேன்ல. பூமாரி சித்தி நீங்க தானே சிரிச்சீங்க. சித்தி நீயா சிரிச்ச? ஆமா, நான் தான் சிரிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? வண்டவாளம் தண்டவாளம் ஏறின கதையை தானே டீச்சர் சொல்றாங்க, வேற சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? ஏன் சித்தி ஏதாவது இருக்கா உனக்கு? டீச்சர் முன்னாடி நீ இப்படி சிரிச்சேன்னு வச்சுக்கோய, அப்புறம் பார்த்துட்டு போற பிள்ளைங்களாம் என்ன எப்படி லீடர்ன்ட்டு மதிக்குங்க. ஓஹோ, உனக்கு மதிப்பு வர வேணுமோ? அம்மா பின்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லில வச்சிருக்கேன், நான் தான் லீடர்ன்ட்டு. எயிட்டு யாரு லீடர்ன்ட்டு எல்லா பிள்ளைங்கள்ட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் சொல்லுங்க தீபி அக்கான்ட்டு. ஓ அது சரி, அப்ப கிளாஸ்ல யாரு நல்லாவே படிக்கலன்னு கேட்டா யார சொல்லுங்க? அதுவும் தீபி தான் சொல்லுங்க. பூமாரி சாரி தீபி, வாய் தவறி வந்துட்டு. உனக்கு வறுமை எல்லாமே என்னை பத்தி எதாவது குறை சொல்லணும்னா உனக்கு போதுமே, நல்ல சக்கரையால இருப்பேன். ஏண்டி ரெண்டு பேரும் இங்க வச்சு சண்டை பிடிக்கீங்க? அறிவே இல்ல? டீச்சர் இங்க உட்கார்ந்துருக்காங்க, சைலண்டா இருங்கடி. இவெல்லாம் ஒரு கிளாஸ் லீடர், டீச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுனே தெரியல. லீடர் ஆம்பளை லீடரு. இந்த சண்டை தான் குறைய மாட்டேங்குது ரெண்டு பேருக்கும். சின்ன பிள்ளையில இருந்தே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டே தான் இருக்காங்க. வீட்ல இப்படிதான் இருக்காங்களா? ஆமா டீச்சர், முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால சண்டைலாம் குறைஞ்சிருக்கு. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஓவரா சண்டை போட்டே இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அது சரி. சரி, புது டீச்சர் இப்போதைக்கு இல்லை, என்கிட்ட சொல்லிட்டீங்கள்ல, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தான்னு சொல்லுங்க, டீச்சர் வந்தால் நான் சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை டீச்சர், நல்லா படிக்க சொல்லுங்க, அது மட்டும்தான் கம்ப்ளைண்ட். ஓகே, வேற ஒன்றும் இல்லைல்ல? அப்போ டீச்சர் வந்தால் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இங்கிலீஷ்லாம் எப்படி படிக்கிறா? பரவாயில்ல, பூமாரி நல்லா தான் படிக்கா. தீபிக்கு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. எல்லா இடத்துலயும் நம்மள அவமானப்படுத்திட்டே இருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் நல்லா பேசணும் இனிமே. டீச்சர் அப்படி சொல்லாதீங்க, நான் இங்கிலீஷ் நல்லா பேசணும் தெரியுமா? அப்படியா, நல்லா பேசுவியா? சரி, how are you? எஸ் டீச்சர். how are you? அதான் டீச்சர், எஸ். பூமாரி, how are you? ஃபைன் டீச்சர், how are you? ஏய் லூசு, அவங்க என்ன கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? அவங்க how are youன்னு கேட்டாங்க, அதுக்கு பூமாரி கரெக்டா பதில் சொன்னா. நீ தான் என்னதோ பதில் சொன்ன, நீ என்ன நினைச்ச? என்னது how are youனா ஃபைன்னு சொல்லணுமா? என்ன இங்கிலீஷ் ரொம்ப தாண்டவம் ஆடுது போல? டீச்சர் நீங்க ஏதோ காட்டிங்கல்ல, என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். சரி போ கிளாஸ்க்கு, என் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்காத, போய் படிக்கிற வேலையை பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கலாட்டா கார்ட்டூன் சேனல் இப்போ வாட்ஸ்அப்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அதை மாதிரி வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் போதும். டெய்லி அப்டேட்ஸ் மட்டும்தான் அதில் பண்ணுவோம், அதனால் உங்கள் நம்பர் எதுவும் மிஸ்யூஸ் ஆகாது, அந்த பயம் வேணாம். அப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். தீபி பாய் சொல்லு. பாய்.